முதலில் மேஷ ராசியினருக்கு நகைக்கடன், எளிதில் நகைக்கடன் கிடைக்கக்கூடும். குழந்தைகளுக்கான உயர்கல்வி, வெளிநாடு கல்வி, ஆராய்ச்சி பட்டப்படிப்பு ஆகியவற்றில் முயற்சி செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு சற்று கால தாமதம் உணரப்படும். வெளிநாடு சார்ந்த வியாபாரம், சுற்றுலா இவைகளில் சிலர் தள்ளி வைக்கக்கூடும் அல்லது அந்த பிரயாணத்தை ஒத்தி வைக்கக்கூடும். குலதெய்வ வழிபாடு, தீர்த்த புண்ணிய யாத்திரை இவற்றால் நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகளுக்கான சுப செலவு, உடன்பிறப்புகளுடன் கடின வார்த்தையில் கவனம், கருத்து வேறுபாடு, தந்தைக்கு மருத்துவ செலவு, மருத்துவமனை செலவுகள், தர்ம புண்ணிய காரியங்களில் சில தடை தாமதங்கள், விவசாயம், பண்ணை, உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு கால தாமதம், பணியிடத்தில் சற்று குழப்பம், உடன் பணியாளர்கள், வேலைக்காரர்கள், பணியாளர்கள், வியாபார ஏஜென்ட்டுகள் இவர்களால் சில கால தாமதம், வியாபாரத்தில் மந்தமான நிலை இவையெல்லாம் உணரப்படும். ஆடம்பர பொருட்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம். சக ஊழியர்கள், பணியிடத்தில் சக ஊழியர்கள், அலுவலகத்தில் பணிச்சுமை தாமதங்கள் உணரப்படும். சிலருக்கு இடமாற்றம், பணி நீக்கம் இவையெல்லாம் சாத்தியப்படும். அதனால் இந்த சனி வக்ரகதியில் அமைதி காத்து பொறுமையுடன் சனி பகவானை நவகிரக சன்னதிக்கு சென்று சனி பகவானை வழிபட்டும், ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு ஆகியவையெல்லாம் மிகுந்த மன அமைதியை தரும். சனி கிரகத்தின் வக்ரகதி சஞ்சாரத்தில் அமைதியும் பொறுமையும் அவசியம் என்பதே இந்த சனி பெயர்ச்சி கும்பத்தில் இருக்கும் சனி வக்ரகதி உணர்த்துகிறது.